தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. 2024 வருடம் தமிழுக்கு குரோதி வருடம் அப்படிங்கிறது இப்போ நடந்துகிட்டு இருக்கு. குரோதி வருடத்தில் ஆடி மாதம் அப்படிங்கிறது முடிஞ்சு ஆவணி மாதம் தொடங்க போகுது. ஆடி மாதம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு கழுவடை அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருப்பாங்க. அந்த கழுவடை மாதம் அப்படிங்கிறது இப்போ கழிய போகுது. சரிப்பா, ஒரு வழியாக ஆடி போயிடுச்சுரா, ஆவணிலையாவது ஏதாவது நமக்கு நல்லது நடக்குமா? ஏகப்பட்ட திட்டம் வச்சுருந்தேன், ஆடியில் ஒன்றும் நடக்கலை. ஆவணிலையாவது இதை செய்யலாமா இதை செய்யலாமா அப்படின்னு யோசனையோடு ஆவணி மாதத்துக்குள்ளே வரீங்க. அப்போ உங்களோட ராசிக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, உங்களோட ராசி பலன்படி இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இந்த மாதத்தில் கிரக அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களுக்கெல்லாம் ராஜா சூரியன். அவர் ஆட்சியில் உட்காந்துருக்கார் தன்னோட சொந்த வீடான சிம்ம ராசியில். அதுமாதிரி செவ்வாய் பார்த்திங்கன்னா குருவோடு கூடியிருந்தார் ரிஷப ராசியில். இப்போ செவ்வாய் என்ன பண்ணுறாருன்னா 10ஆம் தேதி மிதன ராசிக்கு போயிடுறாரு. அதோடு பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் சிம்மத்திலேருந்து 10ஆம் தேதி கன்னிராசிக்கு போய் நீசமாயிடுறார். புதன் புத்தி காரகன் கடகராசிலேருந்து 5ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போக போகிறாரு. அப்போ புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அதோட சனி பகவான் கும்பத்தில் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சி, அதே நேரத்தில் வக்கரம். குரு பகவான் அசுர குருவோட வீட்டில் தேவகுரு உட்கார்ந்துருக்கார் ரிஷபராசியில். விஷப்பாம்பு ராகு மீனத்தில், விஷமற்ற பாம்பு கேது கன்னி ராசியில். இதான் இந்த நவகிரகங்களோட ஒரு பொம்மலாட்டம் மாதிரி இருக்குது. ராசியில் பார்த்திங்கன்னா சனி பகவான் ஆட்சி, சூரியன் ஆட்சி, 2 பேரும் பார்த்திங்கன்னா பார்த்துக்கிறாங்க ஒருத்தர். இந்த பகை கிரகங்களோட பார்வை உங்களுக்கு என்ன செய்ய போகுது? இப்படி ஏகப்பட்ட குழப்பங்களுக்கு மத்தியில் ஆவணியை எதிர்கொள்கிற உங்களுக்கு இந்த மாதம் என்ன கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுவாகவே மகர ராசிக்காரர்களுக்கு ஆடி மாதம் அப்படிங்கிறது செட் ஆகாது. அப்போ இந்த ஆடி மாதத்தில் ஏகப்பட்ட கஷ்ட நஷ்டங்கள், தேவையற்ற வீண் விரய செலவுகள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாகவே இருந்திருக்கும். ஆடி மாதம் மட்டும் இல்லை ஜோசியரை, வாழ்க்கையே அப்படி தான் போயிட்டுருக்கு. என்ன பெருசாக ஆடி மாதங்கிறீங்க, எந்த மாதமும் அப்படி தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 7.5 சனி. என்னதான் குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது ராசியில் இருந்தாலும், சனி பகவான் தனஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கார், ராசிக்கு அதிபதியாக இருக்கார். இப்போ ஒரு தனஸ்தானத்தில் பலம் இழந்து போயிட்டார். இப்போ இந்த மாதமாவது ஏதாவது நல்லது நடக்குமா ஜோசியரை? ஆடி தான் சரியில்லாமல் போச்சே, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கொஞ்சம் எந்த ஒரு காரியமுமே பார்த்திங்கன்னா எடுத்தோம் முடித்தோன்னு இருக்காது. கடைசி நேரத்தில் தான் காரியம் கைகூடி வரும். ஒரு 10 ரூபா வேணும் நாளைக்கு அப்படின்னா கூட நம்ம 10 நாளாக முயற்சி செஞ்சு பார்த்துருப்போம். அது அந்த கடைசி நேரத்தில் தான் அந்த 10 ரூபா கிடைக்கும். ஐயோ அம்மம்மானு ஒவ்வொரு நொடியும் திக்குன்னு தான் வாழ்க்கை ஓடும். எந்த ஒரு விஷயமுமே மற்றவனுக்கு சாதாரணமாக கிடைக்கிறது கூட உங்களுக்கு ஒரு பெரும் போராட்டத்துக்கு பிறகு தான் கிடைக்கும். அப்படி தான் இருக்குது. இப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா, கும்பராசியில் இருக்கிற சனி பகவானை சிம்மத்தில் இருக்கிற சூரியன் பார்க்குறார். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாரு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆவாது வேறு பகை கிரகங்கள். ஏகப்பட்ட மனக்குழப்பங்கள், குடும்பத்தில் குழப்பங்கள் அப்படிங்கிறதையும் கொடுப்பாங்க. என்ன ஜோசியரை போங்க ஜோசியரை, ஆடி தான் நல்லா இருக்காது நீங்கள் ஆவணியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நன்மைகள் அப்படிங்கிறதும் இருக்குது. அதை நம்ம இப்போ பின்னாடி பேசுவோம். முதல்ல எச்சரிக்கை சொல்லக்கூடியதை நம்ம சொல்லிடணும். அதனால் மற்றவர்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு வேலை அப்படின்னா நீங்கள் தான் இறங்கி செய்யணும். இன்னொருத்தன்ட்ட பொறுப்பை ஒப்படைச்சிவிட்டு அது நடக்காமல் போயிட்டு நம்ம தெருவில் நிற்கிற மாதிரி ஆகிப்போம். அதுமாதிரி ஆஃபீஸில் ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்மளோட வேலையை யாரையும் நம்பி ஒப்படைக்க கூடாது. நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும். யாராவது ஒருத்தன்ட்ட ஒப்படைச்சி அவன் ஏதாவது தப்பாக செஞ்சு வச்சுட்டா கூட நம்ம மேலதிகாரிகிட்ட பாட்டு வாங்குற மாதிரி ஆகிப்போடும். கவனமாக இருந்துக்கணும். அதோட எந்த ஒரு சூழல்லையும் அமைதி அப்படிங்கிறது ரொம்ப கடைப்பிடிக்க வேண்டிய ஒன்றா இருக்கும். பொதுவாகவே மகர ராசிக்காரர்கள் வந்தால் பார்த்துக்கலாம், போ எவ்வளோ பார்த்துட்டோம் அதை பார்க்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரியான மனநிலை உள்ளவர்கள் தான். அப்படிப்பட்ட உங்களையே கொஞ்சம் இந்த பகை கிரகங்களோட பார்வை சோதிச்சு பார்க்கும். போதாத குத்தத்துக்கு பார்த்திங்கன்னா, ஆவணி 10 கன்னிக்கு போய் சுக்கிரன் நீசமடைகிறார். 5க்கும் அதிபதி, 10க்கும் அதிபதி, பூர்வ புண்ணியத்துக்கும் அதிபதி, தொழிலுக்கும் அதிபதி. ஒரு அற்புதமான கிரகம், உங்களோட ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம். அவர் நீசமடைகிறார் அப்படிங்கிறது நல்லதில்லை. பாகப்பிரிவினைகள், சொத்துக்களால் பிரச்சனை, பிள்ளைகள் வெளியில் பிரச்சனை, இதெல்லாம் லேசாக எட்டி பார்க்கும். அதனால் கூடுமான வரைக்கும் பிள்ளைகளை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துங்க. பூர்வீக சொத்து தொடர்பான முயற்சிகள் எதுவும் இந்த காலகட்டத்தில் வேண்டாம். கிடக்கட்டும் பார்த்துக்குவோம் அப்படின்னு. அது நம்ம தப்பு கிடையாது. எத்தனையோ பேர் சொத்தே இல்லாமல் உட்காந்துருக்காங்க. இருக்கிற சொத்து தானே அப்புறம் பிரிச்சுக்குவோம் என்ன அப்படின்னு கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போகிறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதுமாரி சகோதர வழியில் சில பேருக்கு செலவு வரும்.
இன்னும் சில பேருக்கு தொழிலை மாற்றிக்கலாமா அப்படிங்கிற சிந்தனை இருக்கும். உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா நம்மளோட திறமைக்குரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்காது. ஒன்றுமே தெரியாதவங்களாம் பெருசாக சாதிக்கிறான், நமக்கு எல்லா வாரமும் தெரியுது, ஆனால் நமக்கு ஒன்றுமே முடியலையே, நேரம் கூடி வர மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்பு இருக்கும். ஆவணி 10 இதே தேதியில் பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு செவ்வாய் போகிறார். ராசிக்கு 4க்கும் 11க்கும் அதிபதியான செவ்வாய் 6க்கு போகிறார். அப்படிங்கும்போது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்குது. இதான் கெட்டதுலேயே ஒரு நல்லது அப்படிங்கிறது. செவ்வாய் இப்போ நமக்கு சாதகமாக பல வேலைகள் அப்படிங்கிறத செய்வார். உத்தியோகத்துலேயும் பார்த்திங்கன்னா முன்னேற்றம் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல பங்குதாரர்கள் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு யாராவது வருவாங்க. தொழில் நடத்துகிறவங்களுக்கு ஒரு பொற்காலம். நம்ம செய்கிற தொழிலை விரிவு செய்யலாமா அப்படின்னு சிந்திக்க தொடங்குவீங்க. அந்த முயற்சியிலையும் ஆர்வம் பிறக்கும். மாரி வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்கள்லேருந்து உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கான அழைப்புகள் வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் உங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். பார்த்திங்கன்னா சொந்த பந்தத்திலேயே இதெல்லாம் எங்கே வேலைங்க போகுது அப்படின்னு நம்ம எப்படா கீழே விழுவோன்னு பார்க்கறதுக்கு ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருந்திருக்கோம். இப்போ சூழல் அப்படிங்கிறதும் அப்படி தான் இருக்குது. 7.5 சனி போட்டு வாட்டி வச்சிருச்சா நமக்கே 10 ரூபா பிரச்சனை, எங்கே போனாலும் நமக்கு பேரிடியாக தான் உழுவுது. அப்படிங்கிறப்ப நம்ம கீழேயே கிடந்தால் தான் நல்லா இருக்கும்னு சொந்த பந்தம்லாம் ரொம்ப சந்தோஷமாக நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்கள எல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி, மூக்கில் விரல் வைக்கிற மாதிரி ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களோட சொந்த தொழிலில் இருக்க போகுது. வெறும் புண்ணிய தலங்களுக்கு போகலாம், கட்டின வீட்டை பழுது பார்க்கலாம், வீடு கட்டலாம், வீடு வண்ணம் பூசலாம், மராமத்து பண்ணி பார்க்கலாம். இதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சாதகமாகவே இருக்குது. வெறும் ஆவணி 15 சிம்மராசிக்கு புதன் போகிறார். 6க்கு அதிபதி 8க்கு போகிறாருங்கிறது தான் விபரீத ராஜயோகங்கிறது. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறதுக்கு தக்கன நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது வரும். எதையுமே சிந்திக்காமல் எதையாவது ஒன்று செய்வோண்டா போடா அப்படின்னு செஞ்சால் கூட அதில் 10 ரூபா நமக்கு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இருக்கிற சூழல் பார்த்திங்கன்னா சிந்திச்சு செலவு பண்ணாலும், சிந்திச்சு நாம் ஏதாவது செஞ்சாலும் கூட 10 ரூபா நமக்கு அதில் லாபம் வராது. அப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த புதன் பயிற்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா அப்படியே தலைகீழ் மாற்றம். அதுமாதிரி மாமா மச்சான் வழியில், மைத்துனர் வகையில் நிறைய மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும். உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் பற்றிய தகவல்கள் வரும். பெரிய அளவில் உங்களோட துறையில் சாதித்த நபர்கள்லாம் உங்களை அழைச்சி பேசக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அதை பற்றிங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம். அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் கூடும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகள் நிறைய நுணுக்கங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் தெரிஞ்சுக்குவோம். இதுவே நமக்கு ஒரு பெரிய வெற்றி தான். பொதுவாகவே மகர ராசிக்காரர்கள் புது விஷயங்களை தேடி படிக்கிறதுல ஆர்வம் கொண்டவர்களாக தான் இருப்பீங்க. உங்களோட எண்ணத்துக்கு தகுந்த மாதிரியே நிறைய புது விஷயங்கள் கற்றுக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. கலைத்துறையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு, சுக்கிரன், புதன், ராகு 4 கிரகங்களுமே கலைத்துறையில் ஆதிக்கம் உள்ள கிரகங்கள் தான். ஓரளவுக்கு இது எல்லாமே நல்லா இருக்குது அப்படிங்கிறதால வருமானம் உயரக்கூடிய வாய்ப்பு. குறிப்பாக பார்த்திங்கன்னா நடிகர்கள், நடிகைகள், விநியோகஸ்தர்கள், உரிமையாளர்கள் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. மாணவர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா கல்வித்துறைக்கு அதிகாரம் கொண்ட கிரகங்கள் நல்லா இருக்குது அப்படிங்கிறதால பள்ளிக்கூடத்தில் இல்லை கல்லூரிகளில் மதிக்கப்படக்கூடிய ஒரு மாணவராக நீங்கள் இருப்பீங்க. எல்லாராலையும் பாராட்டப்படக்கூடிய வாய்ப்பு, பெரிய அளவிலான விளையாட்டு போட்டிகளில் கலந்துக்கிட்டு சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. விவசாயிகளுக்கு அப்படின்னு பார்த்திங்கனாலும் செவ்வாய் சாதகமாக தான் இருக்கார். நல்லபடியாக இருக்கும். பூமிகாரகன் நல்லாவே இருக்கார். அப்படிங்கிறதால நல்ல உரம் கிடைக்கும், இடுபொருட்கள் கிடைக்கும், தண்ணீருக்கு பஞ்சம் இருக்காது, விளைச்சல் சூப்பராக இருக்கும். விளைஞ்ச பொருளுக்கான விற்பனை விலை அப்படிங்கிறதும் கூட ரொம்ப சரியாகவே இருக்கும். அதனால் விவசாயிகளுக்கும் இதை ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லிடலாம். வாக்குஸ்தானத்தில் சனி வக்கரத்தில் இருக்கிறதால நண்பர்கள், உறவுகளுக்கு சக்திக்கு மீறின வாக்குறுதி கொடுக்காதீங்க. என்னால் இது முடியும் அப்படின்னா முடியும், இல்லைன்னா முடியாதுன்னா முடியாது அப்படின்ட்டு போங்க. அதுதான் நல்லது. ஆவணி 16ஆம் தேதி ராத்திரியிலேருந்து 19ஆம் தேதி காலை வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அப்படிங்கிறதால இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள், சுபகாரிய பேச்சுவார்த்தைகள், பயணங்கள் இதெல்லாம் தவிர்த்துருங்க. சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எழுதி ஏற்றுங்க. சனிக்கிழமை அனுமன் வழிபாடு செய்யுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இந்த ஆவணி மாதம் ரொம்ப காலத்துக்கு பிறகு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.